ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26வது வார்த்தை. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் படகிலே பிரயாணப்படுகிறார்கள். இயேசு அந்த படகில் நித்திரையாயிருந்தார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்க கடலிலே பெரும் காற்று உண்டாயிற்று. அப்பொழுது சீசர்கள் அதை கண்டு, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை இரட்சியும் என்று தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். இயேசு அந்த படகில் இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய பிரசன்னமும் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறது. தேவனுடைய சமூகம் நமக்கு முன் செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். நம்முடைய வழிகளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இருந்த போதிலும் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களை, எதிர்ப்புகளை, வாழ்க்கையே முடிந்து விடுமோ, ஊழியமோ முடிந்து விடுமோ, இனி வாழ்வதற்கு ஒரு வழியும் இல்லையோ என்கின்ற இக்கட்டான நிலைகளை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அவைகளை கடந்து வர வேண்டியதாக இருக்கிறது. இவைகள் ஏன் என் வாழ்க்கையில் நடக்கிறது? சிலர் சொல்லுவதை கேட்டு இருக்கிறோம். என்னால் வாழவே முடியாது, என்னால் உயிரோடு இருக்கவே முடியாது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த புயல்களை தேவன் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? இது நம்மை அழித்து விடுவதற்கு அல்ல, நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவதற்கு அல்ல. இந்த இந்த கடினமான பாதைகள், கஷ்டமான பாதைகள், பலத்துக்கு மிஞ்சின போராட்டங்கள், இவைகள் நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்மை உருவாக்குவதற்கு, நம்மை விசுவாசத்திலே பயிற்றுவிப்பதற்கு, ஜெபத்திலே நம்மை பயிற்றுவிப்பதற்கு, இவைகளிலே போராடி நாம் எதிர்த்து எழும்பி எதிர்நீச்சல் அடித்து இவைகளிலே ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ளுவதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்திற்கு பின்பு அவர்கள் தனியாக நின்று பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு இந்த பூமியில அவர்கள் ஊழியங்களை நிறைவேற்றும் பொழுது பெரும் காற்றை போன்ற பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க நேரிடும். அவர்களுடைய வாழ்க்கையில புயல்களை சந்திக்க நேரிடும். அப்படி அவர்கள் சந்திக்கும் பொழுது தேவனாலே இதை தீர்க்க முடியும், தேவனாலே இதை மாற்ற முடியும் என்பதை சீசர்கள் அறிந்து கொள்ள, பலப்படுத்திக் கொள்ள, பிற்காலங்களிலே ஊழியங்களிலே நெருக்கங்களும் பாடுகளும் வரும்பொழுது இந்த சுவிசேஷ பிரயாணத்திலே அவர்கள் தடையில்லாமல் முன்னோக்கி செல்லுவதற்காக ஆண்டவர் அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தேவன் சில பாடுகள், கஷ்டங்கள் ஊடாக நீங்கள் கடந்து செல்ல அனுமதித்திருப்பது எதற்கு என்றால் உங்களை உருவாக்குவதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக, உங்களை ஆவிக்குரிய விசுவாச பாதையில ஆவியின் பலத்திலே ஊன்ற கட்டி எழுப்புவதற்காக இவைகளை எல்லாம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். உங்களை பழக்குவிக்கிறார். தாவீது சொல்லுகிறானே,
கர்த்தாவே, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிறீர். ஆண்டவர் உங்களை பழக்குவிக்கிறார். நீங்கள் சிறந்தவர்களாய் பலசாலிகளாய் மாறும்படி, பூரண புருஷர்களாய் மாறும்படி ஆண்டவர் உங்களை பழக்குவிக்கிறார். ஆகவே இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிற இந்த பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கால தாமதங்கள், இது என்னை அழிப்பதற்கு அல்ல, என்னை உருவாக்குகிறது என்ற ஒரு விசுவாசத்தோடு தேவனோடு பிரயாணப்படுங்கள். ஒரு நாள் வரும், ஒரு நேரம் வரும், ஆண்டவர் எழுந்து நின்று உங்கள் வாழ்க்கையில் எழும்பி வருகிற பெரும் காற்றுகளையும் கொந்தளிப்புகளையும் அதட்டுவார். போதும், இதுக்கு மேல என் ஊழியக்காரனை தொடாத, இதுக்கு மேல என் பிள்ளைகளை தொடாத அதட்டுவார். அது இருந்த இடமே தெரியாமல் போய்விடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்வில் எழும்பி வந்திருக்கிற இந்த புயல்கள், பெரும் காற்றுகள் எங்களை அழிப்பதாக அல்ல, அழிப்பதற்கு அல்ல, எங்களை பழக்குவிப்பதற்கு தேவன் அனுமதித்திருக்கிறதற்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.